ஸோ ஹே காய்ஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரிகேச்சர். ஸோ இந்த ஒரு பிக்சர் வந்துட்டு நிறையா இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் இமேஜ் செட் பண்ணி பண்ணுற மாதிரி உங்களுக்கு சாம்பிள் காமிச்சு தரேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள பிக்சர்ஸ் நம்ம எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கிட்டு டூன் ஆப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த தான் கிடச்சி, ஏன்னா இது நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு புது ஃபீச்சராக. இவங்க மட்டும் இல்லை, நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஒரு சில மோட் வழியாக என்னமோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியாக பண்ணணுன்னா இந்த ஆப் இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லோடாகவும் உங்கள் பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய பழைய ஃபோட்டோ நான் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒன்று ஓகே கொடுத்துக்கிறேன். வி ஆர் ட்ராயிங் யுவர் கார்ட்டூன்னு சொல்லி ஒரு 5 to 10 செகண்ட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்தோடனே டூன் ஆப் ப்ரோ. ஒரு சிலருக்கெல்லாம் கேமுன்னு ஒரு சிலருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஷன் வந்துருக்குல்ல, இதுலேருந்து உங்கள் ஃபேஸை மட்டும் தனியாக அந்த ஃபேஸ் கட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எரேஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பெருசானதெல்லாம் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பெருசாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சின்னதெல்லாம் அப்புறம் கூட கவனிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் அக்யூரேட்டாக கிடைக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பண்ணுறவங்களுக்கு ஓகே. ஏன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது, நம்ம அவ்வளோவா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதை ஒரு வீடியோவாக பண்ணலாமேன்றதுனால தான் இதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது. கொஞ்சம் ஏதோ கட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. யா, ஸோ ஓரளவுக்கு நம்ம ஃபேஸ் ரெடியாக இருக்குது. இது நிறைய பேருக்கு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணலாம். நான் ஓரளவுக்கு தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட்டு இது ஒன்று சைஸ் ஒன்று சின்னதாக்கி விட்ட போதும். இதை மாற்றிக்கலாம். சைஸ் ஓரளவுக்கு சின்னதாக ரெடி பண்ணி வச்சுட்டு செட் பண்ணி வச்ச போதும். ஃபேஸ் ஓரளவுக்கு நம்ம கலருக்கு இது செட் ஆகலை, இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுட்பால் பிளேயராகவும் ஜஸ்ட் இந்த வண்டி ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அவங்க 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு இதெல்லாம் தேவை, நமக்கு இது மட்டும் போதும். ஸோ இதே மாதிரி உள்ள வேறு ஒரு ஃபீச்சர் இருக்குது, நான் இப்போ தான் கவனிக்கிறேன். பார்க்கலாமே வேறு என்னென்ன கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 32 ஆப்ஷன்ஸ். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தனியாக நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கு. நெட் கனெக்ஷன் வேணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே. ஸோ இது எந்த வெப் சீரிஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. நான் பார்க்குறதில்ல, நான் வெப் சீரிஸ் பார்க்குறதில்ல. உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 32 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இங்கிட்ட இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஜஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்ளை கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மினி இமேஜ் என்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரியல் ஃபேஸு அது டூனாக வெளியே பண்ணும்போது எப்படி கிடச்சிச்சு அந்த ரிசல்ட் தான். உங்கள் ரியல் ஃபேஸ் காமிப்பாங்க மேலே நீங்கள் எடிட் பண்ணி வச்சது. ஸோ இதை வேணால் உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் பண்ணணுன்னா ப்ரோ வெர்ஷன் வாங்கணும். இல்லை எனக்கு ப்ரோ வெர்ஷன் வாங்கக்கூடாது, ஆனால் எனக்கு வேணும்,
எனக்கு ஹேக்டு வெர்ஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தேவையில்ல. ஸ்னாப்சீட் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெசல்யூஷன் குறைக்காமலே அவங்க எடிட் பண்ணி நல்லா தருவாங்க. ஸோ அது அந்த ஆப் வழியாக நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட்டு ஹீலிங் செக்ஷன் போங்க. சரி, இல்லைன்னா நான் ஒரு வேளை காமிச்சிடுறேன். சேவ் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்னாப்சீட் எடுக்கணும். ஸ்னாப்சீட் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த பிக்சர்னால் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். டூல்ஸ் கொடுத்து ஹீலிங் போகணும். ஹீலிங் போயிட்டு மெதுவாக அந்த டூன் அப்படின்றது மெதுவாக அப்படி எரேஸ் பண்ணி விடுற மாதிரி மெதுவாக பண்ணிக்கிட்டே இருந்தால் மேக்ஸிமம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டூன் ஆப்பை மொத்தமாக அதை கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஒரு ஹெச்டி பிக்சர் கிடச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் அது கொடுத்ததுக்கப்புறமா சேவ் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து காமிக்கிறேன். இதை இப்போ டூன் ஆப் வழியாக எனக்கு கிடச்சது. இதோட ரெசல்யூஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. 512 பிக்சல்ஸ். இப்போது இதை பார்த்தீங்கன்னா ஸோ ரெசல்யூஷனில் எந்த சேஞ்சும் வராது. நான் பண்ண மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்டர் மார்க் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இது முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நல்லது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தப்பு இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அது கொடுத்து ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.